6 மாதம் தூங்குன கும்பகர்ணனின் கதையை காணலாம். நீங்கள் நியூ யூசராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ராமாயணத்தில் அசுரர்களில் மிக வலிமை மிக்கவனாக விளங்கியவன் கும்பகர்ணன். அவன் ராவணன் என்பவனின் தம்பி. ஆனால் அவன் வெறும் அசுரன் மட்டுமல்ல. அவனுள் இருந்தது ஒரு வீர இதயம், ஒரு உண்மை உணர்வு. பிறப்பு மற்றும் வரம். கும்பகர்ணன் லங்கையின் அரசவையில் பிறந்தவன். அவனின் தாய் கைகேசி. அவனின் தந்தை விஸ்ரவ முனிவர். ஒருநாள் கும்பகர்ணன் கடுமையான தவம் செய்தான். அந்த தவத்தால் மகிழ்ந்த பிரம்மா அவனுக்கு வரமளிக்க வந்தார். ஆனால் தேவர்கள் பயந்தனர். இவன் இந்திர பதவி கேட்டால்? அப்போது சரஸ்வதி அவன் நாவிலே அமர்ந்து சொற்களை மாற்றினாள். இந்திராசனம் என்று கேட்க வேண்டியவன் நித்திரையாசனம் என்று கேட்டான். அதனால் அவனுக்கு கிடைத்த வரம் 6 மாதம் உறக்கம், 1 நாள் விழிப்பு. அசுரனின் உறக்கம் திகில் நிறைந்த தருணம். அவன் உறங்கும்போது பூமி நடுங்கும். அவன் மூச்சு விட்டால் மரங்கள் வேரோடு அசையும். அவன் விழித்த நாளில் லங்கையே குலுங்கும். போர்க்காலத்தில் கூட அவனை எழுப்ப பல 1000 அசுரர்கள் முயன்றனர். மிருதங்கம், யாழ், யானை, குதிரை. இறுதியில் அவன் கண்கள் திறந்தது. அது ஒரு புயல் விழித்தது போல். ராமனுடன் போராட்டம். ராவணன் கும்பகர்ணனை எழுப்பினான். கும்பகர்ணன் சொன்னான், அண்ணா, சீதையை திருப்பிக் கொடு. இது தர்மம் அல்ல. ஆனால் அண்ணனின் மரியாதைக்காக போருக்கு சென்றான். போர்க்களத்தில் அவன் ஒரு மலை போல் நின்றான். வானரசேனை நடுங்கியது. இறுதியில் ராமனின் அம்பு அவனை துளைத்தது. அவன் விழுந்தபோது லங்கையின் இதயமே உடைந்தது போல இருந்தது. கும்பகர்ணன் ஒரு உண்மையான வீரன். அவன் அசுரன் என்றாலும் அவன் உள்ளத்தில் இருந்தது உண்மை. அண்ணன் தவறு செய்ததை உணர்ந்தான். ஆனால் சகோதர பாசத்தால் போராடினான். அதனால்தான் கும்பகர்ணன் ஒரு திகில் நிறைந்த அசுரன் மட்டுமல்ல, ஒரு தியாக வீரன்.